Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வேண்டும் பாடி வேண்டும் பாடி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வணக்கம் என கூறி பேச்சை தொடங்கிய பிரதமர் மோடி, திருநெல்வேலி அல்வா போல நெல்லை மக்களும் இனிமையானவர்கள் என கூறி எடுத்த எடுப்பிலேயே நெல்லை மக்களின் மனங்களை கவர்ந்தார். Just like Tirunelveli halwa, the people of the district and their affection is also very, very sweet. பாஜகவின் அணுகுமுறையும் சித்தாந்தமும் தமிழக மக்களின் எண்ணத்தோடு மிகவும் ஒத்துப்போவதாக கூறிய அவர், பாஜகவின் சிந்தனையோடு தமிழக மக்களின் சிந்தனை ஒன்றுபடுவதால் தமிழக மக்களுக்கு பாஜக மீது முழு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் மோடி கூறினார். तमिलनाडु के लोग बीजेपी को बड़ी आशाओं से देख रहे हैं. தமிழ்நாட்டின் நலனுக்காக மத்திய அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கெல்லாம் ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு பதிலாக முயற்சிகளை குறை சொல்வதையே மாநில திமுக அரசு செய்து வருவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, நாட்டை கொள்ளையடிப்பதற்காகவே வளர்ச்சி திட்டங்களை திமுக அரசு தடுப்பதாகவும், ஆனால் இந்த கொள்ளை முயற்சி இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் என்றும் அவர் ஆவேசமாக கூறினார். மக்களிடையே திமுகவினர் வெறுப்பு அரசியலை பரப்புவதாகவும், தனது குடும்ப வளர்ச்சியே திமுகவினருக்கு மேலோங்கி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக மக்களை நேசிப்பதாக கூறிய பிரதமர், அதன் எதிரொலியாகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நபரை மத்திய அமைச்சராக்கியதாக கூறியதோடு, இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரை மத்திய அரசு மீட்டுக் கொண்டு வந்ததாகவும் கூறினார். मंत्री बनाया है, वो तमिलनाडु से जीत करके नहीं आया था, तो हमने हार्टलैंड हिंदी भाषी मध्य प्रदेश से दोबारा उनको राज्यसभा से भेजा है, क्योंकि हम तमिलनाडु को प्रेम करते हैं. அண்ணாமலை வந்துவிட்டார், இனி திமுகவை பார்க்க முடியாது என்ற அவர், பணத்திற்காக தமிழக மக்களின் நம்பிக்கையை, மொழியை, இனத்தை சிறுமைப்படுத்தி வரும் திமுக தமிழகத்தில் இருந்து முற்றிலுமாக அகற்றப்படும் எனவும் சூளுரைத்தார். अब तो इन्होंने हद कर दी. इन्होंने तमिलनाडु में, अभी अन्नामलाई विस्तार से बता रहे थे, பாஜகவுக்கு எதிரணியில் நிற்கும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதே முக்கியம் என கூறிய பிரதமர் மோடி, தமிழகத்தின் வளர்ச்சியை காட்டிலும் குடும்ப அரசியலே முக்கியம் எனவும் அவர் சாடினார். மொழி, இனம், சாதி என திமுகவினர் மக்களை பிரித்தாழ்வதாகவும், ஆனால் திமுகவினரின் இந்த எண்ணம் ஈடேறாது எனவும், சுயநலவாதிகளை தமிழக மக்கள் கண்டிப்பாக நிராகரிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். இறுதியாக, தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்ற ஏக்கம் தனக்கு இருப்பதாக கூறி உரையை முடித்தார் பிரதமர் மோடி. लेकिन मैं तमिल में भाषण नहीं कर पा रहा हूं. समझ लेता हूं, कभी कुछ वाक्य बोल लेता हूं, लेकिन मैं तमिल में भाषण नहीं कर पा रहा हूं. முன்னதாக தன்னை காண திரண்டிருந்த மக்களுக்கு கையசைத்தவாறே பிரதமர் மோடி திறந்த காரில் நின்றபடி பயணித்தார். அப்போது பள்ளி மாணவர்கள் பிரதமர் மோடியை பல்வேறு வடிவங்களில் வரைந்து அதனை அவர் காணும் வகையில் காட்சிப்படுத்தியவாறு சாலையில் காத்திருந்தனர். இதனை கண்ட பிரதமர் காரில் பயணித்தவாறே பாதுகாவலர் மூலம் மாணவர்களின் வரைபடத்தை வாங்கி பார்த்து ரசித்தார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.